நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலும் இந்த தொலைக்காட்சியின் வழியாக உங்களையும் சந்திப்பதிலே நானும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய இரக்கமும் கர்த்தருடைய நன்மையும் எப்போதும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் இருப்பதை அன்றாடம் நாமும் உணர முடியும். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு அநேக போராட்டங்கள் இருக்கலாம், அநேக துன்பங்கள் இருக்கலாம், அநேக வேதனைகள் இருக்கலாம். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக இருக்கிறார், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் என் தேவனாகிய கர்த்தரை நான் நம்புகிறேன், அவராலே எனக்கு நிறைவான பலன் உண்டாயிருக்கிறது, அவராலே எனக்கு நிறைவான ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது, அவராலே எனக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது, அவராலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்கின்ற விசுவாசமும் என்கின்ற நம்பிக்கையும் உங்களுக்கு இருந்தால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் ஜெயமாக வாழ முடியும். அநேகரும் எங்களையும் தொடர்பு கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கிறது, இப்படிப்பட்ட நிந்தனைகள் இருக்கிறது என்று எங்களிடத்திலும் சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம், கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு, எல்லாவற்றையும் துணிவோடு நீங்கள் எதிர்கொள்வதற்கு நீங்கள் ஏதுவாக இருக்கும்போது எந்த விதமான தீமைகளோ எந்த விதமான துக்கங்களோ எதுவுமே உங்களை அணுகாது. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, மிகுந்த பலத்துக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பலம் நம்முடைய தைரியம் யார் என்றால் நமக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர், நமக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவானவர். இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய பலம் நம்மிடத்தில் இருக்கும்போது, அந்த தைரியம் நம்மிடத்தில் இருக்கும்போது என்ன காரியம் வந்தாலும் சரி அதை நாம் மேற்கொள்ள முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் காணப்பட்டாலும், என்ன துன்பங்கள் காணப்பட்டால், என்ன போராட்டங்கள் காணப்பட்டால் மனுஷனிடத்தில் போய் சொல்லி நீங்கள் உங்களோட துக்கத்தை அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதை பார்க்கலாம். ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் தேவனுடைய சமூகத்தில் நின்று அநேக சங்கீதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அநேக சங்கீத வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜா மிகப்பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவனுடைய மன வேதனை நிமித்தம், அவன் பட்ட துன்பத்தின் நிமித்தம் அவனுடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது என்பதை குறித்து அவன் ஒருபோது மனுஷரிடத்தில் சொல்லவே இல்லை. அவன் எல்லா காரியத்தையும் தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் தெரிவித்தான். சங்கீதங்களின் புஸ்தகம் 102ஆம் சங்கீதத்திலே அவனுடைய மனது எவ்வளவாக வேதனைப்பட்ட சூழ்நிலையில் அவன் தன்னுடைய வியாகுலத்தை எவ்வாறாக தேவனிடத்தில் தெரிவித்தான் என்பதை குறித்து நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தின் தொடக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். துயரப்படுகிறவன் துக்கத்திலே மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவிக்கும் விண்ணப்பம். அவன் எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்க, கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. கர்த்தாவே, என்னுடைய மனதில் இப்படிப்பட்ட வேதனைகள் காணப்படுகிறது, இப்படிப்பட்ட துன்பங்கள் காணப்படுகிறது, இப்படிப்பட்ட சஞ்சலங்கள் எனக்கு காணப்படுகிறது. இது எல்லாவற்றையும் உம்முடைய செவியை திறந்து எனக்காக கேளும், என்னுடைய கூப்பிடுதலை கேளும் அப்பா, என்னுடைய விண்ணப்பத்தை கேளும் அப்பா, இது எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன் என்று தாவீது ராஜா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். பிரியமான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் யாரை குறித்து கேட்க வேண்டுமென்றால், யாரை தேவனிடத்தில் இன்னார் எனக்கு இவ்விதமாக போராட்டங்களை ஏற்படுத்துகிறார்கள், இன்னார் எனக்கு இவ்விதமான சஞ்சலங்களை ஏற்படுத்துகிறார்கள், இவர்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா என்று கர்த்தரிடத்தில் நாம் முறையிடும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுவார். அல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் 2 நாளாகம புஸ்தகத்திலே ஒரு ராஜாவை குறித்து தியானிக்க போகிறோம். கடந்த நாட்களிலே நாம் உசியா ராஜாவை குறித்து நாமும் தியானித்தோம். அந்த உசியா ராஜா
தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதையும் நலமானதையும் செய்தாலும், அவனுக்கு தேவனுடைய உயர்வு கொடுக்கப்பட்டிருந்தாலும், தேவன் எவ்விதமாக அவனை ஆசீர்வதித்திருந்த போதிலும் அவன் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்தான். அவனை தேவன் உயர்த்த 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 அவன் மன மேட்டிமையாகி தேவனுடைய ஆலயத்துக்கு உட்புறத்திலே அந்த ஆசாரியர்கள் நின்று தேவனை ஆராதிக்கக்கூடிய அந்த இடத்திற்குள் சென்று தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவன் செய்தபோது தேவனுடைய தண்டனைக்கு அவன் தப்பவில்லை. எனக்கு அன்பான தேவஜனமே, அவனுடைய வழியில் வந்த அவனுடைய மகனாகிய யோதாம் எப்படிப்பட்ட மனுஷனாக காணப்பட்டான், எப்படிப்பட்ட மனிதனாக காணப்பட்டான் என்பதையும் குறித்து அவன் செய்த காரியத்தையும் நாமும் இப்பொழுதும் எந்த நாளிலும் கடைபிடிக்கும் போது கர்த்தர் நமக்கான ஆசீர்வாதத்தை தருவார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். இந்த யோதாமை குறித்து ஒரே ஒரு அதிகாரத்தில் வெறும் 9 வசனங்களில் அவனுடைய வாழ்க்கையை வேதமானது அடக்கிவிட்டது. அவன் எப்படி இருந்தான், எப்பொழுது ராஜாவானான், எப்பொழுது இறந்தான், என்னென்ன காரியங்களை செய்தான் என்கின்ற சகல காரியங்களும் இந்த 2 நாளாகமம் 27ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களில் சொல்லப்பட்டுள்ளது. அவன் 25 வயதில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான், ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறான். வேதம் சொல்லுகிறது, யோதாம் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து 16 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். சாதேக்கின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் எருசால். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த யோதாம் ராஜாவாகிற போது 25 வயதாக இருக்கிறான். அவன் ஒரு நல்ல வாலிபனாக இருக்கிறான். வாலிபன் தன்னுடைய வலியை எதினால் சுத்தம் பண்ணுமான் என்று சொன்ன வேத வசனத்தின்படி அநேக அசுத்தமான காரியங்கள் அந்த வயதிலே அவனுக்கு வந்திருக்கக்கூடும். ஆனாலும் தன் தேவனாகிய கர்த்தர் அவனுடைய பிதா எப்படிப்பட்ட காரியங்களை பின்பற்றினானோ அதே காரியங்களை அவன் பின்பற்றி தேவனுடைய சமூகத்தில் செம்மையானதையும் நலமானதையும் செய்தான். ஆனால் அவன் தகப்பனாகிய உசியா செய்த அந்த ஒரு பாவத்தை மாத்திரம் அவன் செய்யவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்றால், அவர்கள் கர்த்தருக்குள் வளர வேண்டும் என்று நாம் நினைத்தோமானால் நாம் எப்படி இருக்கிறோம், நாம் எப்படிப்பட்ட காரியங்களில் தேவனை நாம் பின்பற்றுகிறோம், நாம் என்ன செயலை செய்கிறோமோ அதைத்தான் நம்முடைய பிள்ளைகளும் பின்பற்றும். இந்த உசியா ராஜா தேவனுடைய சமூகத்தில் எவ்வாறாக செயல்பட்டான், எப்படி அவரை சேவித்தான், எப்படி துதித்தான், எப்படி பல வெற்றிகளை பெற்றான் என்பதை இந்த வாலிபனாக இருக்கக்கூடிய இந்த யோதாம் ராஜா தன் கண்களுக்கு நேராக தன்னுடைய தந்தையை பார்த்து வளர்ந்திருக்கக்கூடும். அவனுடைய தகப்பன் இறக்கும்போது இவனுக்கு வயது 25 வயது. இப்படிப்பட்ட 25 வயது நிறைந்த ஒரு வாலிபன் அவனுடைய வாழ்க்கையில் எல்லா விவரங்களும் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும், தன்னுடைய தந்தை எப்படியாக நேர்த்தியாக தேவனுடைய சமூகத்தில் செயல்படுகிறார் என்கின்ற அநேக காரியங்களை இவன் தேவன் சமூகத்தில் அவன் செய்த எல்லா காரியத்தையும் இவன் நினைத்து பார்ப்பதுண்டு, அவனை அப்படியே பின்தொடர்வதுண்டு. 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் அவனைப் போல கர்த்தரின் ஆலயத்திற்குள் பிரவேசியாதிருந்தான். பிரியமான தேவஜனமே, எந்த காரியத்தை தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த காரியத்தை எடுத்துக்கொண்டான். எந்த காரியத்தை தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து எடுத்து கொள்ளக்கூடாதோ அந்த காரியத்தை அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் தேவனுடைய சமூகத்தில் எப்படி செம்மையாகவும் நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள நல்லவனாக நடந்து கொண்டானோ, தேவனுடைய சமூகத்தில் செம்மையானதை செய்தானோ அதை அப்படியே இந்த யோதாமும் பின்பற்றினான். தேவனுடைய சமூகத்தில் எப்படி பாவமான காரியத்தை இவன் செய்தானோ அந்த காரியத்தை இந்த யோதாம் செய்யவில்லை. அதனால் அவனுடைய தகப்பனிடத்திலிருந்து என்ன காரியத்தை எடுத்து கொள்ள வேண்டுமோ அந்த காரியத்தை எடுத்துக்கொண்டு, தன் தகப்பனிடத்திலிருந்து என்ன காரியத்தை எடுத்து கொள்ளக்கூடாதோ அந்த காரியத்தை அவன் எடுத்து கொள்ளவில்லை.
நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை பின்பற்றக்கூடிய நம்முடைய பிள்ளைகள், நம்மை பின்பற்றக்கூடிய நமக்கு பின் வரக்கூடிய இந்த சந்ததியினர் நாம் காலையில் எப்படி எழுந்திருக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம், எப்படி வேதம் வாசிக்கிறோம், எல்லா சூழ்நிலையிலும் தேவனை நாம் முன்னிறுத்துகிறோமா, எல்லா சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி துதிக்கிறோமா, எல்லா சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்கிறோமா என்று நமக்கு பின் வரக்கூடிய நம்முடைய குழந்தைகளும் பார்ப்பதுண்டு. பிரியமான தேவஜனமே, நாம் எதை செய்கிறோமோ அதையே நம்முடைய குழந்தைகளும் பின்பற்றும். இந்த உசியா ராஜா என்ன காரியங்களை செய்தானோ அதே காரியங்களை அவன் மகனாகிய இந்த யோதாமும் பின்பற்றினான். அவன் தேவனுடைய பார்வைக்கு மிகவும் செம்மையான காரியங்களை செய்தான். அவன் கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினதுமல்லாமல் ஓபேலின் மதிலின் மேல் அநேக பட்டணங்களையும் கட்டினான். யூதாவின் மலைகளிலே பட்டணங்களையும் காடுகளிலே கோட்டைகளையும் கோபுரங்களையும் கட்டினான். அவன் அம்மோன் புத்திரருடைய ராஜாவோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டான். தேவனுடைய சமூகத்தில் இவன் செம்மையானதை செய்யும்போது இவனுக்கு விரோதமாக எழும்பி வரக்கூடிய ராஜாக்கள் எல்லாரையும் மேற்கொண்டான். இவன் தேவனுக்கும் பிரியமான காரியங்களை செய்ததினால் அநேக கோபுரங்களை கட்டினான், அநேக கட்டிடங்களை கட்டினான், அநேக விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். இவனை குறித்து வேதம் தெளிவாக அநேக காரியங்களை சொல்கிறது. இவனை குறித்து திட்டமும் தீர்மானமாக வேதம் சொல்லுகிறது. இவன் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து வந்தான், எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான், அவன் யாரை பின்பற்றினானோ அவர் செய்த காரியங்களை செய்தான். அவர் என்ன காரியத்தை செய்யக்கூடாதோ அந்த காரியத்தை அவன் ஒருபோதும் செய்யவில்லை. நம்முடைய வீட்டில் வளரக்கூடிய சிறு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வயது நிறைந்த வாலிபர்களாக இருந்தாலும் சரி, வாலிப பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய், கர்த்தருடைய பார்வைக்கு நல்லதை செய், கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய். கர்த்தர் உன்னை தீமை நின்று ரட்சித்துக் கொள்வார். கர்த்தர் உனக்கு நன்மையானதை தருவார். கர்த்தர் உன்னை கிருபையினால் முடிசூட்டுவார். நீ வலது புறமும் இடது புறமும் சாயாமல் உன் வழியை கர்த்தருக்கு நேராக்கிக்கொள். அப்படி நாம் சொல்லும்போது இந்த யோதாம் பெற்ற ஆசீர்வாதத்தை நாமும் நம்முடைய பிள்ளைகளும் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆதலால் அம்மோன் புத்திரர் அவனுக்கு அந்த வருஷத்திலே 100 தாலந்து வெள்ளியும் 10,000 ராக்காலம் கோதுமையும் 16 கால் வார்கோதுமையும் கொடுத்தார்கள். 2ஆம் 3ஆம் வருஷத்திலும் அம்மோன் புத்திரர் அப்படியே அவனுக்கு செலுத்தினார்கள். இவனோடு தேவன் இருந்ததினால் இவன் அவர்களை மேற்கொள்ள இவனுக்கு கொடுத்த காணிக்கைகள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்கோதுமைகள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. 2 வருஷம் 3 வருஷத்துலேயும் மறுபடியும் இவனுக்காக கொடுத்தாங்க. இவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைச்சிது. நிறைவாக இருந்தான். இந்த நிறைவாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது 6ஆம் வசனத்தில், யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். ஹல்லேலூயா. யோதாம் தன் வழிகளை கர்த்தருக்கு நேராக்கினான். வலது புறமும் இடது புறமும் எந்த ஒரு பாவத்திற்கும் சாபத்திற்கும் தன்னுடைய ஆத்துமாவை உட்படுத்தாதபடிக்கு அவனுடைய வயதில் பரிசுத்தமாயவன் காணப்பட்டதினால் தன் தகப்பனாகிய உசியா செய்த எல்லா காரியத்தையும் தேவனுக்கு முன்பதாக செம்மையான காரியங்களை செய்ததினால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவன் செய்யாமல் இருந்ததினால் அவன் பலப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு நேராக தன்னுடைய வழியை நேராக்கினான். யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பலப்பட வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நாமும் நல்ல பலப்பட்டு ஆசீர்வாதங்களுக்கு நேராக செல்ல வேண்டும் என்றால்,
ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு விரோதமாக எழும்பக்கூடிய அம்மோன் புத்திரருக்கு எதிராக நாம் மேற்கொண்டு அவர்களுடைய கையிலிருந்து ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் செய்யக்கூடிய காரியம் கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய வழிகளை நேராக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய வழிகளை நாம் நேராக்கினால் நாம் பலப்படுவோம். ஒருவேளை கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய வழியை நாம் நேராக்கவில்லை என்றால் நாம் பலவீனராக காணப்படுவோம். எனக்கு அன்பான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பலப்பட்டிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் பலவீனராக இருக்கிறோமா? நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை இந்த காரியத்தின் நிமித்தம் நாமும் அறிந்து கொள்ள முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பலப்பட்டு காணப்பட வேண்டுமென்றால், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல பலன்களை அடைந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால், இந்த யோதாம் ராஜா செய்த காரியம் கர்த்தருக்கு முன்பாக தன் வழியை நேராக்கினான். கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய வழியை நேராக்கினான், பலப்பட்டான். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனமே, உங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு முன்பாக நேராக்குங்கள். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான், யாராலும் அதை பூட்ட முடியாது. உனக்கு முன்பதாக விசாலமான திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். நீ அதற்குள் பிரவேசித்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷத்திலும் நீ திளைத்திருக்க வேண்டுமென்றால் கர்த்தருக்கு முன்பாக உன்னுடைய வாழ்க்கையை, கர்த்தருக்கு முன்பாக உன்னுடைய வழியை நீ நேராக்க வேண்டும். நீ நேராக்க 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 கர்த்தருக்கு முன்பாக உன்னுடைய வழியை நீ நேராக்குவது நிமித்தம் நிச்சயமாக கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். மனுஷர் உன்னை பலப்படுத்துவதை பார்க்கிலும் கர்த்தர் உன்னை பலப்படுத்தும் போது, கர்த்தர் உன்னை திடப்படுத்தும் போது நீ அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த யோதாம் 25 வயதில் ராஜாவானான். வாலிபனாக இருக்கும்போது ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டான். அவன் செய்த ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருக்கு நேராக அவனுடைய வழியை நேராக்கினான், செம்மையாக்கினான். அவன் பலப்பட்டான். நீங்களும் நானும் பலப்பட வேண்டுமென்றால் நம்முடைய வழியை கர்த்தருக்கு நேராக நேராக்க வேண்டும். கர்த்தருக்கு நேராக நேராக்க வேண்டும். கண்களை மூடி ஒரு விசை கர்த்தரிடத்தில் நம்மையும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தரிடத்தில் நம்மையும் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையும் ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவை மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். அப்பா, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரை மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, இந்த யோதாம் ராஜா அவன் வாலிபனாக இருந்த போதிலும் அவன் தகப்பனாகிய உசியா உம்முடைய பார்வைக்கு எப்படி செம்மையானதை செய்தானோ அதை அவனும் செய்தானப்பா. உம்முடைய பார்வைக்கு பிரியமில்லாத காரியத்தை அவன் தகப்பனாகிய உசியா செய்த போதிலும் இவன் அந்த காரியத்தை செய்யவில்லையப்பா. அம்மோன் புத்திரரை மேற்கொண்டான். அநேக விதமான ஆசீர்வாதங்களை அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். வருஷந்தோறும் அவர்கள் இவனுக்கு காணிக்கை கொடுத்தார்கள் அப்பா, வார்கோதுமைகளை கொடுத்தார்கள். எல்லா காரியங்களும் இவனுக்கு கிடைத்ததப்பா. அதற்கு காரணம் உமக்கு நேராக அவனுடைய வழியை கொண்டு வந்தான். இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்களுடைய வழியை உமக்கு நேராக நிற்கிருபை கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மனம் கசந்து வேண்டுதல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும், நான் பலவீனனாக இருக்கிறேனே, நான் சுகவீனனாக இருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கை பலன் இழந்து காணப்படுகிறதே, நான் கர்த்தருக்கு நேராக என்னுடைய வழியை நேராக்கப் போகிறேன் என்று யாரெல்லாம் உம்மை நோக்கி இப்பொழுது வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் உம்மை நோக்கி கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையை யோதாம் ராஜாவின் வாழ்க்கையைப் போல பலப்படுத்தும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையை நீர் பலப்படுத்தும்.
உமக்கு நேராக அவர்கள் வாழ்க்கையை கொண்டு வர கிருபை கொடும். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பலவீனத்திலும் சுகவீனத்திலும் உம்முடைய பலன் பூரணமாயிருப்பதாக. ஆமேன். பிரியமான தேவஜனமே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாங்களும் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறோம். உங்களுக்கு ஏதேனும் ஜெப விண்ணப்பங்கள், ஜெப காரியங்கள் இருந்தால் திரையிலே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களையும் தொடர்பு கொள்ளும்போது தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து அதற்கான பதிலை நாங்களும் உங்களிடத்தில் தெரிவிப்பதற்கு எங்களுக்கும் கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களுக்கு ஏதேனும் ஜெப ஆலோசனைகள் இருந்தாலும் சரி, ஜெப விண்ணப்பங்கள் இருந்தாலும் சரி, இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது கர்த்தருடைய பதிலையும் நாங்கள் உங்களுக்கு தெரிவிப்பதற்கு எங்களுக்கும் ஏதுவாயிருக்கும். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.